பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் எல்லோ புரோட்டாலாம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கும் இந்த பீஃப் சுக்கா கிரேவி ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு பீஃபை கழுவி தண்ணி வடிய வச்சு வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த கறியை நம்ம ஆவிய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதோட தண்ணியை தனியாக எடுத்துட்டு இந்த பீஃபில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் நல்லா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய பல்லாரியை பொடிசா சாப் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை தக்காளி சேர்த்து நல்லா இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம வதங்க விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த பீஃபையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பீஃப் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வேக வச்ச அந்த பீஃப் தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கடைசியில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன லெமனோட ஜூஸை சேர்த்து நல்லா மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பீஃப் சுக்கா கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.